பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க சார். இது சம்பந்தமா மாநில அரசு எதுவும் கன்சல்ட் பண்ணாங்களா? மாநில அரசை மத்திய அரசு ஒன்றும் கன்சல்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. கன்சல்ட் பண்ணினாலும் பண்ணலாம், பண்ணாட்டியும் இல்லை. இது அது வலைவீச்சா இல்லையா, இல்லை சோதனைக்காகவா, யார் யார் வருகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவா, அல்லது அந்த மீன் தங்களுடைய வலையிலே சிக்கிறது என்பதற்காகவா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுக ஒரு வேளை மீனில் சிக்கிருச்சுன்னு பார்க்குறீங்களா? தொடர்ந்து அதாவது இந்த இரட்டை இலை சின்னத்தை தேர்தல் ஆணையமே விசாரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு உத்தரவிட்டிருப்பதன் மூலமாக அதிமுக சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்பது உண்மை. சார், கடந்த தேர்தலில் திமுகவோட தேர்தல் பணியாற்றி தற்போது விஜய் கிட்ட சேர்ந்திருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் களத்திலே வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. எங்களுடைய அடிப்படையைப் போல இந்தியாவிலே வேறு எந்த கட்சிக்கும் கட்டமைப்பு கிடையாது. அதனால் எங்களை வைத்து எங்களாலே தான் பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றார் என்றல்ல, நாங்கள் தான் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதற்கு ஒரு வியூக வகுப்பாளராக அவர் இருந்திருக்கிறாரே தவிர எங்களுடைய களப்பணி தான் வெற்றி பெற்றிருக்கிறது. இதே களப்பணியை அவர் பாரதிய ஜனதாவுக்கு சென்று ஆற்ற முடியாது, வேறு கட்சிகளுக்கு ஆற்ற முடியாது. எங்களுடைய கட்டமைப்பு வலுவான ஒன்று. அந்த கட்டமைப்பு இந்தியாவிலே வலிமையாக இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஏற்கனவே 2021 நமக்கு வியூக அமைப்பு எல்லாம் பண்ணி கொடுத்தாரு, எல்லாம் பண்ணாரு. அதே பிரசாந்த் கிஷோர் தான் இப்போ 15% 20% வாக்கு வங்கி விஜய்க்கு இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் என்பது அவருக்கு தான் புரியும். சர்வேக்கள் எல்லாம் 52% எங்களுக்கு கொடுத்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய மிச்ச மீதியெல்லாம் பார்த்தா 9% தான் வருது. அந்த 9%த்தில் நாம் தமிழருக்கு எவ்வளவு கொடுக்க போகிறாங்க, மற்றவங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாங்க, எல்லாத்தையும் பார்த்தோமேயானால் மிஞ்சுவது 5லேருந்து 7 வாக்கு சதவீதம் மிஞ்சினால் பெரியது. இதுதான் இன்றைய அர்த்தமெட்டிக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.